Hello guys, welcome back to Windows command line tutorial. In the video வந்து நம்ம எப்படி வந்து ஒரு directory create பண்றது, which means நம்ம எப்படி ஒரு folder create பண்றது and then எப்படி அந்த folder வந்து நம்ம delete பண்றதுங்கறத பார்க்கலாம். So நான் வந்து cd desktop. So desktopக்கு நான் போயிரேன். So desktopல நான் ஒரு folder create பண்ணனும். அதுக்கு வந்து ஒரு special command யூஸ் பண்ணனும், mkdri. So இந்த mkங்கிறது ஒண்ணும் இல்ல, make dri. drங்கிறது directory. So make directory. And then நம்ம இன்னொரு attribute தரணும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன folder name வந்து create பண்றோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து temp ன்னு சொல்லிட்டு ஒரு temp ன்னு சொல்லிட்டு ஒரு folder name வைக்கிறேன். நான் ஒன்ஸ் இது லைன் என்டர் பண்ணிட்டு என்டர் தந்தேன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து temp ன்னு சொல்லிட்டு ஒரு folder இங்க கிரியேட் ஆயிடுச்சு. and then நான் dri ன்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்து பார்க்கறேன். சோ இங்க temp ன்னு சொல்லிட்டு ஒரு folder இருக்கு. ஓகே, இதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அந்த folder வந்து நான் delete பண்ணனும்னா அதுக்கு ஒரு கமாண்ட் லைன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா rm dri. rmங்கிறது ஒண்ணு இல்ல, remove, and then driங்கிறது directory. So directory and then mention பண்ணிட்டு இன்னொரு attribute பாஸ் பண்ணனும். என்ன folder வந்து நம்ம delete பண்றோம் அப்படினு சொல்லிட்டு அந்த folder name நம்ம மென்ஷன் பண்ணனும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு tempங்கிற folder delete பண்ணனும். So once நான் அதை என்டர் பண்ணனா எனக்கு வந்து delete ஆயிருக்கும். இப்போ வந்து நான் டெஸ்க்டாப் பாத்தீங்கன்னா அந்த folder நமக்கு இங்க இல்ல. நான் திருப்பி நான் இங்க dri கொடுத்து பார்க்கறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இந்த இடத்துல நமக்கு temp ன்னு சொல்லிட்டு அந்த folder கிரியேட் ஆயிடுச்சு. and then இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணதுல இருந்து நமக்கு வந்து அந்த folder வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, நான் திருப்பி அந்த folder நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ cd ல make directory make dri and then நம்ம வந்து folder name மென்ஷன் பண்ணனும், temp அப்படினு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த tempங்கிற folderக்குள்ள போய்க்கிறேன். சோ tempக்குள்ள நான் dri தரேன். சோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 0 ஃபைல்ஸ் நமக்கு இங்க காமிக்குது. நான் அந்த folderக்குள்ளே உங்களுக்கு போய் காமிக்கிறேன். சோ இப்போ இந்த folder வந்து எம்ப்டியா இருக்கு. இந்த folderக்குள்ள ரெண்டு folder நான் கிரியேட் பண்றேன். சோ mkdri and then நம்ம வந்து என்ன folder, சோ test1 அப்படினு சொல்லிட்டு ஒரு folder கிரியேட் பண்றேன். and then mkdri இன்னொரு folder கிரியேட் பண்றேன். அது வந்து test2 அப்படினு சொல்லிட்டு அந்த folder நேம் பண்றேன் நான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு folder கிரியேட் ஆயிடுச்சு. நான் இங்கேயும் dri தந்து வைக்கிறேன். நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு folder கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ வந்து நான் திருப்பி வந்து நான் பின்னாடி வந்துக்கிறேன், பேக் வந்துக்கிறேன், டெஸ்க்டாப்புக்கு திருப்பி போய்க்கிறேன். இப்போ வந்து எனக்கு அந்த temp ஃபைலை நான் டெலீட் பண்ணும். அதுக்குள்ள temp folderல பாத்தீங்கன்னா ரெண்டு folder இருக்கு. நம்மளால டெலீட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். சோ டெலீட் பண்றதுக்கு rm dri and then ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணனும். சோ இங்க temp. சோ இப்போ நான் என்டர் பண்ணனா நமக்கு இங்க ஒரு மெசேஜ் காமிக்குது, directory is not empty அப்படினு காமிக்குது. சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த temp folder வந்து நமக்கு delete ஆகல. சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைல்ஸ் இருக்கு. சோ இது எப்படி நம்ம வந்து delete பண்றது, எப்படி ஒரு folderக்குள்ள certain ஃபைல்ஸ் இருக்கு. சோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம delete பண்ணும் with நம்ம அந்த folder எந்த folderல இருக்கோ அது எல்லாத்தையும் delete பண்ணும். அதுக்கு நம்ம எப்படி பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம remove directory கமாண்ட் பாஸ் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு /s ன்னு பாஸ் பண்ணோம். இந்த /s என்ன மீன் பண்ணுதுன்னா உள்ள இருக்கிற சப் ஃபோல்டர்ஸுமே சேர்ந்து டெலீட் ஆகணும். ஸோ அதுதான் மீன் பண்ணுது. அண்ட் தென் நம்ம வந்து ஃபோல்டர் நேம் பாஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா tmpங்கிறத ஃபோல்டர் நேம் நான் இங்க என்டர் பண்றேன். ஸோ இங்க வந்து கேட்குது எனக்கு temp are you sure yes or no, I mean y இல்ல என்னன்னு கேக்குது. நம்ம வந்து இங்க வந்து கேபிட்டல் s நம்ம y நம்ம தந்தோம்னா இட் மீன்ஸ் yes ன்னு அர்த்தம், இல்ல n தந்தோம்னா நோன்னு அர்த்தம். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து y கேபிட்டல் y தரணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து delete பண்ணணும் இல்லையா. ஸோ ஒன்ஸ் நான் இது என்டர் பண்ணனா ஸோ நம்மளுக்கு வந்து delete ஆயிடுச்சுன்னு காமிக்காது. ஆனா வந்து லைக் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து delete ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு சப் ஃபோல்டர்ல இருக்கிற ஒரு மெயின் ஃபோல்டர்ல சப் ஃபோல்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபோல்டரை நீங்க டெலீட் பண்ணணும், மெயின் ஃபோல்டர் டெலீட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் லைன், அதாவது /sங்கிற ஒரு கமாண்ட் லைன் பாஸ் பண்ணி ஃபோல்டர் நேம் பாஸ் பண்ணோம்னா எல்லாமே delete ஆயிரும். ஸோ இது வந்து நீங்க வந்து சும்மா வந்து வேணா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஃபோல்டர்ல பண்ணாதீங்க, நீங்க வந்து உங்க டேட்டா வந்து நீங்க கண்டிப்பா லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றது அந்த நம்ம வந்து ரிமூவ் பண்றது. ஸோ நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க cd பைத்தான்ங்கிற ஒரு ஃபோல்டர் போகணும். இன்கேஸ் எனக்கு வந்து இந்த cdக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் லைன் பாஸ் பண்ணணும், அப்போ அந்த cdக்கு முன்னாடி எப்படி நான் போறது? அஃப்கோர்ஸ் நம்ம வந்து லெஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சிக்கு முன்னாடி நம்மளால போக முடியும். பட் அதுக்கு வந்து நம்ம கமெண்ட் லைனுக்கு வந்து ஒரு
ஸ்பெஷல் கீ இருக்கு. ஒன்ஸ் நான் ஹோம் ப்ரெஸ் பண்ணேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சி டேரெக்டாக போயிடுச்சு. அண்ட் தென் இன்னொரு நம்ம வந்து திருப்பியும் நம்ம பழைய இடத்துக்கே வரணும்னா எண்டுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பியும் வந்து அந்த வேர்டு எண்டிங்க்கு நமக்கு போயிடுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து எனக்கு ஒரு லைன் ஆட் பண்ணணும், சிடிக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகணும், இந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. பட் வந்து திருப்பி நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்து நம்மளால திருப்பி அந்த கமெண்ட் என்டர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு ஹோம் இல்லை எண்ட் வந்து நம்ம தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, நான் இப்போ என்டர் பண்ணேன்னா பைத்தான் ஃபோல்டருக்குள்ளே போயிடும். இதே வந்து இன்னொன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் வந்துடுறேன். ஸோ இந்த பைத்தான் கமாண்ட் இருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து பைத்தானுக்கு நான் பைத்தானில் வந்து பி யூஸ் பண்ணல. ஐ மீன் எனக்கு இந்த பைத்தான் பிங்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பிங்கிற இடத்துக்கு போயிடலாம். பட் இன்னொரு வே ஆஃப் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் நீங்கள் வந்து லெஃப்ட் போகணும்னா லெஃப்ட் கீ பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் அமுத்துனீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இதுக்கு போயிடும். ஸோ எல்லா கீஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஒன்று இங்கே பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் லெஃப்ட்னு வருது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு நான் இந்த இது வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் அமுத்துனீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி போயிடும், ஒவ்வொரு வேர்டுக்கும் முன்னாடி போகும். இதே வந்து எனக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் அமுத்துனா ஒவ்வொரு வேர்டுக்கும் பின்னாடி போகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த நேவிகேஷன் ஷார்ட்கட் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து டைரக்டரி கிரியேட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து உன்னி வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் என்னென்ன கமெண்ட் லைன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம்.